உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் வஜ்ராசனம், தண்டர் போல்ட் போஸ். வஜ்ரம்னா வலிமை, உறுதி. இந்த ஆசனமை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்போ உங்க மனதோ வலிமையாவும் உறுதியாவும் இருக்கும். நம்ம இந்த ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முட்டி போட்டுக்கிட்டு காலை ஃபர்ஸ்ட் டக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஈஸி வெர்ஷன். ஓகே, இது ஈஸியா இருந்துச்சுன்னா அடுத்த லெவல் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ஈஸி வெர்ஷன். காலை டக் பண்ணி வச்சுட்டு ஸ்லோவா உங்க ஹிப்பை உங்க ஹீல்ஸ் கிட்ட இருக்குங்க. ஓகே, ஸோ இது ஆங்கிள் ஸ்டிஃபா இருந்தா கூட நம்மளுக்கு ஈஸியா இது பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வஜ்ராசன். வஜ்ராசன் ஒரு மெடிடேட்டிவ் போஸ். இந்த வஜ்ராசனில் உட்காந்துட்டு நம்ம பிராணாயாமா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ரொம்பவே ரிலாக்ஸிங்கா கம்ஃபர்டிங்கா இருக்கும். ஓகே, நம்ம இந்த வஜ்ராசனம்ல உட்காந்துட்டு ஒரு 5 breaths, டீப் பிரெத்ஸ் எடுக்கலாம். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out. One more time. Breathe in, breathe out. One last time. Breathe in, breathe out. Okay, இப்போ இது நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அடுத்து வஜ்ராசனம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த ஆங்கிளை நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ண போறோம். டோஸை பின்னாடி பார்த்தா மாதிரி வைக்க போறோம். ஸோ ஹோல் லோவர் லெக் கீழே தரையில டச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஹிப்பை ஹீல்ஸ் மேல வச்சுக்கோங்க. லெக்கை சேர்த்து வைக்க முடிஞ்சா இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைட் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் ஓகே. ஸோ வஜ்ராசனம் பண்ணும்போது உங்க பேக்கை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க, கூன் போடக்கூடாது. ஓகேங்களா? பிரீத் இன் பண்ணும்போது நல்லா ஸ்பைன் லென்த்தன் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது ஷோல்டர்ஸையும் ஆர்ம்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு சில பேரால வஜ்ராசனம்ல உட்கார முடியாது. அவங்க என்ன பண்ணலாம், ஒரு குட்டி பில்லோவை இங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு ஆங்கிள் ஸ்ட்ரெச் ரொம்ப ஃபீல் ஆகாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வஜ்ராசனம் பண்ண முடியும். ஓகே, யாரெல்லாம் வஜ்ராசனம் பண்ணக்கூடாது? நீ சர்ஜரி பண்ணியிருந்தா பண்ணக்கூடாது, இல்ல முட்டி வலி இருந்தாலும் பண்ணக்கூடாது. ஒரு சில பேருக்கு ப்ளோட்டடா ஃபீல் ஆகும் இல்லையா, சாப்பிட்டு ஜீரணமாகாத மாதிரி இருக்கும், இல்ல ப்ளோட்டடா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணலாம், நீங்க சாப்பிட்ட உடனே வஜ்ராசனம்ல ஒரு 2 to 5 minutes உட்காந்தீங்கன்னா உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் ரொம்பவே சீராகும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம்.